ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு அண்ட் ப்ரெஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் எனது வணக்கங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்காக சில்லி கார்லிக் ஷ்ரிம்ப் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கு. இப்போ நாங்கள் எப்படி இது செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கு 1 பவுண்ட் இறால் எடுத்திருக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி இதில் நடுவில் இருக்கிற இறால்ற குடல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இறால்ற டெய்ல் நான் எடுக்கல. இப்படி டெய்லோட வச்சு இறால் பொரிச்சா இறால் நல்லா சுருங்காமல் இருக்கும். உங்களுக்கு டெய்ல் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அல்லது மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ தான் அது எல்லா இடமும் நல்லா கோட் ஆகும். நிறைய தண்ணியை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டால் காணும். இது இப்போ ரெடி ஆகிட்டு நீங்கள் வேணுமெண்டா இதை 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தும் பொரிச்சு கொள்ளலாம். பட் நான் இன்றைக்கு அப்படியே இதை பொரிச்செடுக்க போகிறேன். இந்த இறாலை நான் இன்றைக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி சூடாக்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒவ்வொன்றாக இறாலை போட்டு பொரிச்செடுக்கிறேன். எப்பவும் நாங்கள் இறாலை பொரிக்கும் போது அடுப்பை ஹை ஹீட்டில் வச்சுருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வச்சுருக்க வேணும். இறால் குயிக்காக குக் ஆகிடும். அதால் 1 மினிட்டுக்கு பிறகு ஒரு சைட்டில் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் மற்ற சைட்டுக்கு திருப்பி விடுங்க. மற்ற சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை இறக்கி விடுங்க. 1 மினிட்டில் ஈச் சைட் நீங்கள் குக் பண்ணினா காணும். அப்போ தான் இறால் நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்படி நான் மிச்சம் இருக்கிற எல்லா இறாலையும் பொரிச்செடுக்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்பைசி கார்லிக் ஷ்ரிம்ப் செய்வதற்கு தேவையான சோஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் இப்படி ஒரு பேன் எடுத்திருக்கிறேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் போடுறேன். நீங்கள் இறால் பொரிச்சதுக்கு யூஸ் பண்ணின எண்ணெயும் பாவிச்சு கொள்ளலாம். எண்ணெய் சூடானது நல்லா சின்ன வெட்டி வச்சிருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கை இதில் சேர்க்குறேன். கார்லிக்கோட பச்சை வாசனை போகும் மட்டும் இதை நல்லா குக் பண்ணுவோம். அடுத்ததாக நான் சின்னனா வெட்டி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதில் சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து சோட்டே பண்ணிட்டு நீளமாக வெட்டி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயை இதில் சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் நாங்கள் சோட்டே பண்ணிவிட்டு இதில் வெட்டி வச்சிருக்கிற அரைவாசி பெல் பெப்பரை சேர்க்குறேன். இதை நாங்கள் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. அப்போ தான் நாங்கள் சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போடுறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் கச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன். இப்போ இதில் நான் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன். இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோட 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ரெண்டும் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சோஸை நாங்கள் திக்காக்குறதுக்காக நாங்கள் செய்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இதில் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த சோஸ் திக்காயிட்டு இந்த டைமில் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இறாலை இதில் சேர்க்குறேன். இந்த சோஸ் இந்த இறாலோட கோட் ஆகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் ஆல்ரெடி சோயா சாஸ் சேர்த்ததால் உப்பு நிறைய போட தேவையில்லை. அப்படி உப்பு காணாட்டி இந்த டைமில் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொள்ளுங்க. இதோட நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெட்டி வச்சிருக்கிற 2 ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்க்குறேன். கடைசியாக இதில் நான் தேசிக்காய் புளியை புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன்.
சூப்பரான ஸ்பைசி கார்லிக் ஷ்ரிம் ரெடி ஆயிட்டு. இதை நீங்கள் appetizer-ஆக சாப்பிடலாம் அல்லது ரொட்டி சோறு அண்டு மெயின் கோர்ஸோடையும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.